ஹலோ சார் சொல்லுங்கள். உங்கள் பேர் சார்? பழனி குமரன் சார் என் பேர். மதுரையிலே நீங்கள் தான் ஓல்டு புல்லட் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரி ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம் சார், நல்லபடியாக பண்ணிக்கலாம். இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு புல்லட்லாம் நிறைய சேஞ்சஸ் மாறிட்டே வருது. ஆமாம். இன்னும் ஓல்டு பைக்கே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் எப்படி சார் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? இதை பற்றி புல்லட்டை பற்றி கொஞ்சம் உங்கள் செல்லத்தை சொல்லுங்கள் சார். இந்த ஏன் இருக்க வண்டியோடைய மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 1974 சார். இது 74 இந்த வண்டி வரும்போதே சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், மதுரை போலீஸ் சூப்பரண்ட்டுக்கு தான் அந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. அதை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. 1980 வந்து இந்த வண்டியை வந்து போலீஸே வந்து ஆக்ஷனில் விட்டாங்க. அப்போ என்னுடைய அப்பா வந்து இதை ஏலத்தில் எடுத்து ராஜாங்கம் ரயில்வேயில் ஒர்க் பண்ணாங்க. அவர் கான்ட்ராக்டருங்க. அவர் எடுத்து இந்த வண்டியை வேலை பார்த்து அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் லா காலேஜ் படிக்கும்போது 93 இந்த வண்டி எங்கள் அப்பா வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். இந்த வண்டி நீ வச்சுக்கப்பான்னு சொன்னாங்க. அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தான் அந்த வண்டியை வச்சுருக்கேன். இந்த பழைய புல்லட்டுக்கும் புது புல்லட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க. இது புல்லட்டு, புதுசாக இருக்கிறது புல்லட் என்ற போர்வை பற்றின வண்டி தான். அது இந்த மாதிரி ரியல் புல்லட்டாக வராது. இந்த புல்லட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மனசையும் புத்தியும் ஒருங்கிணைப்புனா தான் இதை யூஸ் பண்ண முடியும். பழைய காலங்களில் 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் புல்லட் இருக்குன்னா அந்த வீடு ஒரு பெரிய ஜமீன்தார் வீடாக இருக்கணும், இல்லை பெரிய பணக்கார வீடாக இருக்கணும். அதன் காரணமாக இப்போ வர புல்லட்டுக்கெலாம் வந்து வலது பக்கம் பிரேக்கும் வலது பக்கம் பிரேக்கு இடது பக்கம் கியர் இருக்கும். இதில் இடது பக்கம் பிரேக்கு வலது பக்கம் கியர் இருக்கும். ஆமாம் சார். இப்போ மற்ற எல்லா வாகனம் 100cc பூராமே இந்த மாதிரி மாற்றத்தில் தான் இருக்கும். இந்த வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 5 years to 10 years பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் அது ஹெரிட்டேஜ் பைக் ஆயிடுச்சு. அதனால் இது வந்து அன்றாடம் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு ஏற்றி வச்சுக்கிறேன். இந்த லீவர், இது வண்டியில் வந்தப்போ வந்து லீவர், இது லீவர் சொல்லுவாங்க. இது எப்போ வண்டியில் வந்துச்சோ அந்த லீவர் தான் இது ரெண்டுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மட்கார்டு இந்த ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள். இந்த மட்கார்டும் அப்போ வந்து இருக்குது. இதனுடைய வீல் அப்பு இதுவும் வண்டியில் வந்த பிறந்த வண்டி வீல் தான். இந்த சேஃப்கார்டு பம்பர் இதுவும் வண்டியில் வந்தது. இந்த கண்ணாடி வண்டியில் வந்தது பிறந்திருக்குது. இந்த ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஸ்பீடாமீட்டர் இப்படி ரன் பண்ணிச்சுன்னா இது மேலேருந்து கீழே வரும். மைல்ஸ் பெர் ஹவருக்கு தான் அந்த ஸ்பீடாமீட்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். அதே மாதிரி இந்த பேக் அப்பு பார்த்திங்கன்னா அதுவுமே ஓல்டு டைப் பேக் அப்பு. சைக்கிளில் இருக்க ரிம்மு அப்பு எப்படி இருக்குமோ அதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் அது. சைலன்ஸ் பைப் அதே டைப்பில் தான் இருக்குது. இந்த சீட்டு மட்டும் தான் இப்போதைக்கு இவ்வளோ லேட்டஸ்ட்டில் மாற்றி போட்டிருக்கு. மற்ற எல்லாமே இருக்குது. எஃப்சி பார்த்து கரண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி சுத்தமாக வச்சுருக்கேன் வண்டியை. இதை வண்டியை பல பேர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கொடுங்க நாங்கள். இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன சொத்தில் இதுதான் முக்கியமான சொத்து. அதெல்லாம் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் நான். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.